அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி காயத்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி. ஸோ மல்பெரியில் என்னென்ன பூச்சி தாக்குதல் இருக்கு, நோய் தாக்குதல் வருது, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற பற்றி தான் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வரக்கூடிய முக்கியமான பூச்சி தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி. ஸோ மாவு பூச்சிக்கான அறிகுறி வந்து பார்த்தோன்னா தண்டு பகுதியில் ஒரு பருத்தி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது வந்து என்ன பண்ணால் தேனி மாதிரி ஒன்று சுரக்கும். இது வந்து ஒரு வகையான சாரஞ்சு பூச்சி தான். தேன் மாதிரி ஒன்று சுரக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் சிவப்பு கலர் எறும்போட தாக்குதல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் செடியில் வந்து இயற்கையாகவே வந்து பார்த்துருப்பீங்க. இரண்டாவது பார்க்கக்கூடிய பூச்சி தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பேன். இது ஒரு வகையான சாரஞ்சு பூச்சி. இலைக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு அந்த பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றதுனால இலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பழுப்பு நிறம்லாம் மாறிடும். மூணாவது வரக்கூடிய பூச்சி தாக்குதல் வந்து இலை பின்னும் புழுக்கள். அதாவது என்ன இருக்கும்னா அது வந்து இலைகளோட அப்படியே பின்னி போய் அந்த புழுக்கள் வந்து இருக்கும். அது வந்து இலைகளை வந்து கடிச்சு சாப்பிடும். ஸோ மல்பெரி பொறுத்த வரைக்கும் நமக்கு இலைகள் தான் வந்து முக்கியமானது. இது இலைகளை எல்லாத்தையும் வந்து கடிச்சு சாப்பிட்றதுனால அந்த இடத்துல உங்களுக்கு இலைகளோட வளர்ச்சி வந்துட்டு இருக்காது. நாலாவது வரக்கூடிய பூச்சி தாக்குதல் வந்து நூற்புழு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இயற்கையாக வந்து பார்த்தோன்னா 35 வகையான நூற்புழுக்கள் இருக்கு. ஸோ மல்பெரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. அது என்ன பண்ணணும்னா வேர் முடிச்சுக்கள்ல அது அந்த நூற்புழு எல்லாமே இருக்கிறனால சாறுகள் எல்லாத்தையும் உரியும். ஸோ கீழேருந்து போகக்கூடிய அந்த நீர் போக்குவரத்தும் சரி அதுக்கு சரியா கிடைக்காதனால அங்கங்கே பார்க்கும்போது உங்களுக்கு திப்பி திப்பியாக காஞ்சு போன மாதிரி தோற்றம் வந்துட்டு அளிக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருக்கும். ஸோ நோய் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இலைப்புள்ளி நோய். ஸோ இலைப்புள்ளி நோய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகளை வந்து ஃபர்ஸ்ட் பழுப்பு கலர்ல புள்ளிகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ் ஆக ஆக இலைகளே வந்துட்டு ஒன்று அந்த புள்ளிகள் சேர்ந்து அப்படியே காஞ்சு போன மாதிரி ஆயிரும். இரண்டாவது வரக்கூடிய நோய் தாக்குதல் வந்து வேரடுகள். ஸோ வேரடுகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தண்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல வந்து செடியோட வளர்ச்சியை வந்துட்டு இல்லாமல் போயிடும். மூணாவது வரக்கூடிய நோய் தாக்குதல் வந்துட்டு சாம்பல் நோய். சாம்பல் நோய் வந்துச்சுன்னா இலைகளை வந்து ஃபர்ஸ்ட் அடிப்பாதத்துல வந்துட்டு சாம்பல் கலர்ல பவுடர் மாதிரி உங்களுக்கு புளிகள் இருக்கும். அது டேஸ் ஆகும்போது உங்களுக்கு மேலே வந்துட்டு அந்த பவுடர் மாதிரி அந்த புளிகள் வர ஆரம்பிக்கும். அதனால இலைகளே வந்துட்டு அந்த இடத்துல பச்சையம் போய் எல்லாமே வந்து மாறி போயிடும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு வகையான பூஞ்சான நோய் தான். இதுக்கு நம்ம ஒரு பூஞ்சான கொடி கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். நான் இப்ப சொல்லக்கூடிய பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு நம்ம ரிச்சா பயோடெக்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ப்ராடக்ட் தான் இன்ஃபினிட்டி மற்றும் ஃபெடிலிட்டி. இந்த இன்ஃபினிட்டில என்ன ஒரு சிறப்பு அம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5 வகையான நுண்ணுயிர் இருக்கு. நான் முன்னாடி சொன்னக்கூடிய அந்த பூச்சிகளை வந்து நான் சாரூஞ்சு பூச்சியும் சொன்னேன், புழுவும் சொன்னேன், நூற்புழுவும் சொன்னேன். ஸோ அதில் வரக்கூடிய நூற்புழுக்கு இதில் இருக்கக்கூடிய பொக்கோனியா ஸ்பீசஸ் அதாவது வெட்டிசினியம் கிளாமிரஸ்போரியம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. நீங்க கூகுள் சர்ச் போட்டாலும் சரி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் அதுலேயே வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எந்த நுண்ணுயிர் அதாவது பொக்கோனியா ஸ்பீசஸ் தான் நூற்புழுக்கு ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல். அதை தவிர்த்து வேற நுண்ணுயிரே கிடையாது அப்படின்னு வந்து ரிசர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க. அது போக இதுல வந்து பிவேரியா, மெட்டாரைசியம், நிமோரியா ரிலே அது தவிர்த்து நுண்ணுயிர் இருக்கிறதுனால சாரஞ்சு பூச்சியா இருக்கட்டும் நூற்புழு உங்களுக்கு அந்த புழுக்கள் எல்லா பூச்சியுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த ஒரு ப்ராடக்ட். நான் சொன்னேன் நோய்களும் சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடிலிட்டி. இதில் ஒரு 3 நுண்ணு இருக்கு. சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா, பேசிலஸ் சப்டிலிஸ். அப்போ இலைப்புள்ளி நோயா இருக்கட்டும், கருகல் நோய், உங்களுக்கு அடி சாம்பல், மேல் சாம்பல் எல்லா நோயுமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கே வந்துட்டு நம்மளுக்கு 250 கிராம் அளவு கொண்ட ஒரு பாக்கெட் போதுமானது. இதில் ஒரு பாக்கெட், இதில் ஒரு பாக்கெட், இது 2 எடுத்து நீங்கள் ஒன்றாவே ஊற வைக்கலாம். ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஒரு 10 டேங்க் அடிக்கிறீங்கன்னா அது 2 வந்து 10 லிட்டர் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. 2 நாள் ஊற வச்சுட்டு டேங்குக்கு 1 லிட்டர் ஊற்றி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க. ஆனால் மல்பெரியை பொறுத்த வரைக்கும் நூற்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வேரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ 2 வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் எவ்வளோ தண்ணினாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 20 லிட்டர் தண்ணியில ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஸ்ப்ரேயர்லேயே வந்துட்டு நாசில ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஒழிக்கிட்டே போகும். அந்த மாதிரி நீங்கள் வேருக்கு ஊற்றி விட்டாலும் சரி, இல்லை நான் பேரலில் வச்சிருக்கேன் அது மூலயமா மோந்து ஊத்துறேன்னு சொன்னாலும் ஒரு செடிக்கு 1 லிட்டர்ங்கிறவங்க நீங்கள் வேரில் ஊற்றி விட்டாலும் சரி, எப்படியாவது அது வேரில் மட்டும் நம்ம மருந்து கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களுக்கு எல்லா இப்போ நான் சொன்னக்கூடிய பூச்சி நோய் எல்லாமே கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆயிரும். 3 டோஸ் மட்டும் நீங்கள் ஒரு 15 நாள் இடைவெளியில் கொடுத்துட்டா போதும். இதுலேருந்து ஒரு நிரந்தர நீடித்த தீர்வு வந்துட்டு கிடைச்சிடும். இப்போ நம்ம பூச்சி நோய்களை பற்றி பார்த்துட்டோம். ஸோ வந்து இதை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரசாயனம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 இல்லை 15 நாள் கழிச்சு தான் அந்த பட்டுப்புழுக்கு வந்து நீங்கள் அதை சாப்பிட கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா பட்டுப்புழு வந்து செத்து போயிடும். ஸோ மல்பெரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பட்டுப்புழு தான் மிக முக்கியமானது. ஆனால் நம்ம மருந்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மருந்து அடிக்கிறீங்களா நீங்கள் மறுநாளே வந்து கொடுத்துக்கலாம். எந்த விதமான தீங்கும் வந்துட்டு அந்த பட்டுப்புழுக்கு வந்து விளைவிக்காது. ஸோ அனைத்து விவசாய பெருமக்களும் இதை பயன்படுத்தி பயனடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரங்களுக்கு 84892593
60